மேற்கு வங்கத்தில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தல் நாளில் ஆங்காங்கே அரசியல் கட்சியினர் இடையே மோதல்கள் மற்றும் வன்முறைகள் நிகழ்ந்தன. இரண்டாவது மற்றும் இறுதி கட்டமாக 142 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பரப்புரை நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. மேற்கு வங்கத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் வரலாறு காணாத அளவில் 93.19% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்ட தேர்தலில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்பட மொத்தம் 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்காளர்கள் அச்சமின்றி தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக தொகுதி வாரியாக பாதுகாப்பு படையினரை நிறுத்தப்பட்டுள்ளனர். உட்புற சந்துகளிலும் பதற்றமான பகுதிகளிலும் பாதுகாப்பு படை வீரர்களின் ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விரைவான செயல்பாட்டிற்காக 160 இருசக்கர வாகனங்களில் தலா 2 மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர்.